பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோவான் 8:32 யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த வேத வசனத்துல நான் வாசிக்கும் போது இயேசு சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. பொதுவாக விடுவிக்கப்பட முன்பதாக சிலர் கட்டப்பட்டிருப்பார்கள், சிலர் சிறையில் இருப்பார்கள். சிறையில் இருக்கிறதான ஜனங்களை விடுவிக்கும்படியாக அங்கே வழக்கறிஞர் வர வேண்டும், அங்கே 2 பேர் சாட்சிக்கு வர வேண்டும். அப்படிதான் அவர்களை ஜாமீன்ல எடுத்து வெளியே கொண்டு வர முடியும். சிலர் வியாதியினால கட்டப்பட்டிருப்பார்கள், அவர்களை வியாதியிலிருந்து விடுவிக்க வேண்டுமானா மருத்துவமனை போக வேண்டும், அவர்களுக்கு உரியதான மருத்துவம் செய்ய வேண்டும், அதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். சிலர் கடல்ல கட்டப்பட்டிருப்பார்கள், அவர்கள் அந்த கடனை தீர்க்க வேண்டும், அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். இப்படி சிலர் பிசாசினால பிடிக்கப்பட்டிருப்பார்கள், பிசாசு போகும்போது அவள் விடுவிக்கப்படுவார்கள். இப்படி பல தரப்பட்டதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா இயேசு சொல்லுகிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உடனே அங்குள்ள யூதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யாருக்கு அடிமைப்படவில்லை, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்கள் ஒருவருக்கு அடிமைப்படவில்லை. 34 இயேசு சொல்கிறார், பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு, அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்பதாக. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆகையினாலே பாவத்தில் விடுதலாக்கப்பட வேண்டுமானா சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தை அறிந்தா அந்த சத்தியம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்பதாக. பொதுவா பாருங்க, 6 அடி உயரம் உள்ளதான ஒரு மனிதன் 3 இன்ச்சு பீடிக்கு அடிமையா இருக்கிறான், பொடிக்கு அடிமையா இருக்கிறான், குடிக்கு அடிமையா இருக்கிறான், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாருங்க, சிலர் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாலும் உடனே ஒரு சிகரெட் பிடித்தாதான் அவங்களுக்கு சாப்பிட்டது போல ஒரு திருப்தி இருக்கும். சிலர் டீ குடிக்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு கையில கப்பல டீ இருக்கும், மறுகையில சிகரெட் இருக்கும். சிலர் நல்ல சாப்பிட்ட அப்புறமா அதை வெத்தில பாக்கு போட வேண்டும். இப்படி ஒவ்வொரு விதமான காரியத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்டதான அடிமைதனத்தில் விடுவிக்கப்பட வேண்டுமானா இயேசு சொல்லுகிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானா சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் அப்படின்னு சொன்னா என்ன? நாம் 119 சங்கீதம் 142 வாசிக்கும் போது, உங்களுடைய வேதமே சத்தியம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். வேத வசனம் தான் சத்தியம். வேத வசனத்தை நாம் அறியும் போது வேத வசனம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறது, பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து வெளியே கொண்டு வருகிறது. எப்படி வேத வசனம் நம்மை விடுதலையாக்கும்? பாருங்க, ஒரு மனிதன் ஏழ்மையா இருக்கிறான், வறுமை காணப்படுகிறது, அவனுக்கு சரியான ஆகாரம் இல்லை, சரியான வஸ்திரம் இல்லை, சரியான வாகனம் இல்லை, தங்குவதற்கு சரியான வீடு இல்லை, ஏழ்மையா இருக்கிறான். ஆனா அந்த ஏழ்மையா இருக்கிறதான ஒரு மனிதனுக்கு ஒரு வேலை கிடைக்குமானா அந்த வேலையுடைய வருமானத்தை வைத்து வருமானம் வரும்போது அவனுடைய ஏழ்மை மாறுகிறது. முதல்ல அவனுக்கு வேலை கிடைத்த உடனே அந்த ஏழ்மையான எளிய உணவை விட்டு நல்ல சாப்பிடுகிறான். அதுக்கப்புறம் அவன் நல்ல ட்ரெஸ் பண்றான், நல்ல துணிகளை வாங்கி நல்ல அழகாக துணி உடுத்துகிறான். அதுக்கப்புறம் நடந்தே போகிறவன் ஒரு வாகனத்தை வாங்குறான், வாடகை வீட்டிலே இருக்கிறவன் ஒரு வீட்டை வாங்குறான். அப்படி படிப்படியாக அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது. எதனால? அவன் ஏழ்மையா தான் இருக்கிறான், ஆனா அவனுடைய வீட்டுல வருமானம் வர வர அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஏழ்மை மாறுகிறது, அவனுடைய தரித்திரம் மாறுகிறது, அவனுடைய சிறுமை மாறுகிறது, அவனுடைய பழைய அனுபவங்கள் மாறி வாழ்க்கையில ஒரு பிரகாசமான சூழ்நிலை உருவாகிறது. அதே மனிதன் வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், காசை வாங்கி சேர்த்து வைப்பான். ஆனா அவனுடைய வீட்டுல வறுமை மாறாது, அவனுடைய உடை மாறாது, அவனுடைய நடை மாறாது, அவனுடைய உணவு மாறாது. காரணம், சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கிறான், அதை செலவு பண்ணவில்லை, அந்த காசுல சாப்பிடல, அந்த காசுல துணி வாங்கவில்லை, இந்த காசுல ஒரு 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனம் வாங்கவில்லை, அந்த காசை சேர்த்து வைத்திருக்கிறான், ஒரு வீடு வாங்கவில்லை. அது அப்படியே இருக்குது. காசு நாளுக்கு நாள் சேர்ந்து கொண்டு இருக்குது, அதை பயன்படுத்த அப்படின்னால அவருடைய ஏழ்மை மாறவில்லை. இன்றைக்கு
அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் காணப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் காணப்படுகிறது. பாவியாக இருக்கிறார்கள், பாவத்து அடிமையா இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள வசனம் வர வர அவருடைய வாழ்க்கை மாறும். அவருடைய வாழ்க்கையில வசனத்தை உட்கொள்ள அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். பாவம் மாறும், பாரம்பரியங்கள் மாறும், அவருடைய சூழ்நிலைகள் மாறும். பாருங்க, ரோமர்ல பவுல் எழுதும் போது, இச்சியாதிருப்பாயாக என்பது பாவம் என்று, இச்சிப்பது பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லாவிட்டா இச்சை பாவம் என்று தெரியாதே என்று பவுல் சொல்கிறார். அதே போல வசனம்தான் இது பாவம், இது பரிசுத்தம், இது நீதி, இது தூய்மை அப்படின்னு நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த மனிதன் பணத்தை எல்லாம் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறது போல இன்னைக்கு அநேகர் வசனத்தை கேட்கிறார்கள், ஆலயத்து போறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள். ஆனா அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தாதபடி சேர்த்து வைக்கிறார்கள். நாம் பிரசங்கில் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படும் 10:8 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த ஒரு துன்மார்க்கனை கண்டேன் என்று அங்கே சாலமன் சொல்கிறார். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறான், வருகிறான், ஆலயத்துக்கு போறான், வருகிறான், ஆண்டவர் ஆராதிக்கிறான், நல்ல காணிக்கை கொடுக்கிறான், எல்லாம் பண்ணுகிறான். அங்கு சொல்லப்படுகிற வசனத்தை கேட்கிறான், வசனத்தை கேட்டு அதை சேர்த்து வைக்கிறான். அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தவில்லை, அந்த வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை, அந்த வசனத்தின்படி தன்னுடைய பாவங்களை விடவில்லை. வசனத்தை கேட்கிறான், நல்ல வசனம்தான், இந்த வசனத்தின்படி வாழத்தான் வேணும் அப்படி சொல்லி வசனத்தை ஒதுக்கி வைக்கிறான். நான் முன்னாடி சொன்னது போல இந்த வாலிபன் என்ன பண்ணுகிறான், சம்பாதிக்கிறான், பணத்தை சேர்த்து வைக்கிறான். அவருடைய ஏழ்மை மாறவில்லை, நடை மாறவில்லை, உடை மாறவில்லை, அவனுடைய பாவனை மாறவில்லை, உணவு மாறவில்லை. காரணம், அதை செயல்படுத்தா அப்படின்னாலே, அதை பயன்படுத்தா அப்படின்னாலே, அதை செலவு பண்ணாத அப்படின்னாலே. இந்த ஆலயத்துக்கு போய் வசனத்தை கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது வரைக்கும் நம்முடைய சூழ்நிலை மாறவே மாறாது. ஆனா இயேசு சொல்கிறாரு, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்களானா அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, ஒரு மனிதன் வியாதியா இருக்கிறான், அவன் மருத்துவமனைக்கு போறான், மருத்துவரை பார்க்கிறான், மருத்துவ நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறான், மாத்திரைகளை வாங்குகிறான், மருந்துகளை வாங்குகிறான். அதை உட்கொள்ளாம இருக்கிற வரைக்கும் அவனுடைய சரீரத்துல சுகம் உண்டாகாது. மருத்துவமனைக்கு போனது உண்மை, மருத்துவரை அணுகிறது உண்மை, அவருடைய ஆலோசனை பெற்றது உண்மை, அங்கிருந்து மாத்திரைகளும் மருந்துகளும் வாங்குறது உண்மை. ஆனா அவைகளை அவன் உட்கொள்ளவில்லை, அதை பயன்படுத்தவில்லை. ஆகையினால் அவருடைய வியாதி மாறவில்லை. வியாதி மாறாததுக்கு மருத்துவரோ மருத்துவமனையோ மாத்திரையோ மருந்தோ காரணம் இல்லை, அதை உட்கொள்ளாததான் காரணம். கேட்டதான ஆலோசனைப்படி அவன் வாழாததான் காரணம். மருத்துவர் சொல்லியிருப்பார், இந்தந்த பொருட்களை நீ சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, புகைக்க கூடாது, இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது, நல்ல நீட்டா வீட்டுல உள்ள சுத்தமான சுகாதாரமான ஆகாரம் சாப்பிட வேண்டும் என்று நல்ல ஆலோசனை பெற்றிருப்பான். ஆனா அதை நடைமுறைப்படுத்தாம முன்னே போல கண்டதும் போனதும் சாப்பிட்டுட்டு வீட்டுல உள்ளதான சுத்தமான சுகாதாரமான சாப்பாடு சாப்பிடாம சரியா தூங்காம சரியாக வீட்டுல தங்காம அப்படியே முன்னே போல வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனா அவனோட வியாதி மாறாது. அவனோட மருத்துவரை அணுகிறது உண்மை, ஆலோசனை பெற்றது உண்மை. ஆனா கேட்டதான ஆலோசனை வாழ்க்கையில கடைபிடிக்காது அப்படின்னாலே அவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகவில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் ஆலயத்துக்கு போறார்கள், ஆலயத்துல வசனத்தை கேட்கிறார்கள், ஆனா அந்த வசனத்தை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதில்லை. ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கிறார்கள், மணிக்கணக்கா படிக்கிறாங்க, அந்த வேத வசனத்தின் படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. அப்படி அமைத்துக் கொள்வார்களானா அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். பாருங்க, நம்ம அநேக காரியங்களை வேதத்துல வாசிக்க முடியும். நாகமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவன் குஷ்டரோகியா இருந்தான். அவன் எலிசாவிடத்துல போனான். எலிசா சொன்னாரு, யோர்தான்ல முங்கு, 7 தடவை முங்கு என்று. அவன் மாட்டேன் என்று மறுத்து புறப்பட்டான். அவன் குஷ்டரோகியாகவே இருந்தான். ஆனா அவனுடைய வேலைக்காரன் யோர்தான்ல இறங்கி முழுக சொன்ன போது யோர்தான்ல 7 தரம் முங்கி எழுப்புனா அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையை போல மாற்றப்பட்டது. சிறு பிள்ளையை போல மாற்றப்பட்டது. அவனுடைய வியாதி எல்லாம் மாறி போனது. அவனோட குஷ்டரோகம் எல்லாம் நீங்கி விட்டது. அவனுடைய சரீரத்துல குஷ்டரோகத்துடைய ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை.
காரணம் அந்த எலிசா சொன்னதான வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். போன உடனே அந்த வார்த்தை சொன்னதும் அவன் அதை கை கொள்ள மறத்தான். யோர்தான்ல முழுக அதை யோர்தான்ல முங்கி எழும்புவதற்கு அவன் மறத்தான். கோபத்தோட திரும்பினான் என்று வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல. கோபத்தோட திரும்பினான். ஆனா அவருடைய வேலைக்காண்ட வார்த்தையை கேட்டு எலிசா சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்த போது அவருடைய சரித்திர மாற்றம் உண்டானது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட வேதவசனத்தை கேளுங்க, வேதவசனப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உணர்வீர்கள். வேதத்துல வாசிக்கிற சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் விடுதலையை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தருவாராய். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில கூட சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எங்களோடு பேசினீரே, அதற்கு நன்றி செலுத்துறப்பா. என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரே வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த செய்தியை கூட ஆண்டவர் அநேகர் கேட்கிறார்கள். வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துவார்கள். என்னோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுமே. நடைமுறைப்படுத்தக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு கொடுக்கணும் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கிருபதாருங்க. உடைய வேதமே சத்தியம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். வேதத்தை ஆண்டவரை வாசித்து அவைகளை ஆண்டவரை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.